நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம The 7 Habits of Highly Effective People அப்படின்ற புக்கில் இருந்து இதுவரை 6 ஹேபிட்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு 7th ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்பன் த சா, அதாவது நம்மளே ரினியூ பண்ணிக்கிறது. இப்படி நம்மளே திருப்பி ஒரு தடவை புதுப்பிச்சுக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட வேலையை சரியான நேரத்தில் சிறப்பாகவும் செஞ்சு முடிக்க முடியும். நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இதை பண்ணுறதுக்கு ஒரு 4 டைமென்ஷனாக நம்மளை இதை பிரிச்சுக்கிடலாம். நம்மளே ரினியூ பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 4 டைமென்ஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க. அது என்னலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டைமென்ஷன், அதாவது நம்மளோட உடம்பை நம்ம நல்ல விதத்தில் பார்த்துக்கிடணும். அதனால் நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும். ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, பேலன்ஸ்டு டயட் இருக்கிறது, நல்லா தூங்கி எந்திக்கிறது, இது எல்லாம் நம்மளுக்கு ஃபிசிக்கல் டைமென்ஷனுக்குள்ளே வருது. இதை பண்ணுறதுனால நம்மளோட எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்ணி, நம்மளோட ஸ்டெமினாவை இம்ப்ரூவ் பண்ணி, நம்மளால் நார்மலாக டெய்லி பண்ணக்கூடிய டாஸ்கையே நல்லா எஃபெக்டிவாக பண்ண முடியும். அடுத்த டைமென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன். அதாவது நம்மளோட வேல்யூஸ், நம்மளோட பிலீஃப்ஸ், நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்புவோம் இல்லையா, கடவுள் இருக்கிறாங்க, இல்லை ஒரு பர்பஸ், அதைத்தான் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எப்படி வளர்த்திக்கலாம் அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம், இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி படிக்கலாம், கொஞ்சம் டயத்தை நேச்சர் கூட போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இதையெல்லாம் பண்ணுறதுனால நம்மளோட கோல்ஸில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும். 3வது டைமென்ஷன் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மென்டல் டைமென்ஷன். அதாவது நம்மளுடைய காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்குது இல்லையா, இன்டெலிஜென்ஸ், அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. அதாவது எழுதுறது, வாசிக்கிறது, படிக்கிறது, கிரிட்டிக்கல் திங்கிங், இது எல்லாத்தையும் ஷார்ப்பாக டெவலப் பண்ணி வச்சுக்கிறது. இதனால் நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புதுசாக இப்போ ஏதோ ஒரு சேலஞ்ச் வருது அப்படின்னா கூட ஈஸியாக அதில் அடாப்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். 4th டைமென்ஷன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோசியல் அல்ல இமோஷனல் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடுத்தவங்களுடனான நம்மளுடைய ரிலேஷன்ஷிப். ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறது, ஒரு பப்ளிக் மீட்டிங் அட்டன் பண்ணுறது, ஒரு இடத்துல போய் ஒரு கம்யூனிட்டிக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, இது எல்லாம் தான் சோஷியல் ஆர் இமோஷனல் டைமென்ஷன். இதனால் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், நம்ம ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்காக செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். இதையெல்லாம் பண்ணுறதுனால நம்ம செல்ஃப் ரெனியூ பண்ணிக்கணும். பட் செல்ஃப் ரெனியூ எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ தான் நம்ம பேர்ன் அவுட் ஆகாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ண முடியும். ஏதோ ஒரு இடத்துல எல்லா மனிதனுமே பேர்ன் அவுட் ஆகுறது, ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகிறது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாகிறது, இது எல்லாம் இருக்கதாங்க செய்யும். அப்போது நம்மளே செல்ஃப் ரினியூ பண்ணும்போது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்னால, இந்த மாதிரி டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணி பண்ணும்போது சில விஷயங்களை ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும். சில சேலஞ்சஸை தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும். நம்மளோட லைஃப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். நம்மளுக்காக நம்ம சில நேரத்தை ஒதுக்குறதுல தப்பே இல்லைங்க. நம்மள பல பேர் லேடிஸ்லாம் எப்படி அப்படின்னா, ஃபேமிலிக்காக விழுந்து பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை பண்ணாது விட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் அவங்களுக்கும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிடணும். அவங்களும் அந்த லைஃப்பை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படணும் அப்படின்றது தாங்க இதில் உள்ள பேசிக் கான்செப்ட். நம்ம மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது, அது டைமாக இருந்தாலும் சரி, ஒரு மைண்டுக்கு தேவையான ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு மெடிடேஷனோ இல்லை ஒரு எக்ஸசைஸோ, நம்மளுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நிஜமாகவே சக்ஸஸ் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நாளும் நம்ம டயர்ட் ஆகாமல் புதுசாக எழுந்து வேலை செய்ய தயாராகும்.
இது நம்மளை இன்னும் நிறைய ஒர்க் பண்ணவும் நிறைய கோல்ஸை அச்சீவ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். எப்போவுமே நம்மளுக்கும் நம்ம டைம் ஒதுக்கணும், சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு சொன்னால் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. வெற்றி உங்களுக்கே. வாழ்த்துக்கள்.